15ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 580 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்தோம். ஆனால் அது வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா, பிசி 24 அப்படின்ற ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த 45க்கு 54, இந்த 40க்கு ஒரு 04, இந்த 42க்கு 24 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த 45க்கு 40க்கும் 2 நாள் கேப்பு, இந்த 40க்கும் இந்த 42க்கும் 6 நாள் கேப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே 54க்கு 1 நாள் கேப்பு, 3 நாள் கேப் விட்டு இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு நாள் முன்னாடியே 2 நாள் கேப்லேயே அந்த 24 வந்துடுச்சு. இருந்தாலும் 24 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் அதை வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த தேதியில் வர நம்பர்லேருந்து ஒன்று ஆப்போசிட் வருது, இல்லை டைரெக்டாக அப்படியே வந்துடுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 1க்கு 6, 5க்கு 5, இந்த 3க்கு 8, 3க்கு 3 அப்படியே வந்துச்சு. இங்கே ஒரு 3ன்ற நம்பருக்கு 8, இங்கே 5ன்ற நம்பருக்கு 5 வந்தது. ஸோ இப்போ அதே போர்டில் ஏதாவது ஆப்போசிட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 2 போர்டில் ஆப்போசிட் வந்து திரும்பி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு இந்த 78, 32ன்ற நம்பரு ஏற்கனவே ஒரு 3 தடவை வந்திருக்கு. எப்படின்னா, இங்கே பாருங்கள், 82க்கு ஒரு 73. இப்போ இந்த 82ன்ற நம்பர் 78, இந்த 73ன்றது 32. ஓகேவா? அது கீழே பாருங்கள் 77ன்ற நம்பர் இருக்கும். அந்த 77 டைரெக்டாக இங்கே 77 அப்படின்னு வரலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த 28க்கு 78, இந்த 73க்கு 32, அதுக்கு பிசியில் ஒரு 77 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ 7ன்ற நம்பரு சிங்கிளாக 7ன்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன மாதத்துலேயும் அந்த கேமை கரெக்டாக எடுத்து வந்தாங்க பாருங்கள். 73, இங்கே 78. ஓகேவா? இப்போ 32ன்ற நம்பர் வரல. ஓகேவா? 32ன்ற நம்பரு இங்கே 88 அப்படின்ற நம்பர் இருக்குது. அது கீழே 27 இருக்குது. இது அப்படியே பாருங்கள், திரும்பவும் அதே மாதத்தில் இந்த 88க்கு நமக்கு 88ன்ற நம்பர் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 78க்கு 82 அப்படின்ற நம்பரு. அப்புறம் அது கீழே பாருங்கள் 27ன்ற நம்பர் அப்படியே 27 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு 88 அப்படின்ற நம்பர் வரல. ஆனால் 78, அந்த 73க்கு இந்த 82, இந்த 73க்கு 78 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஆனால் இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. இந்த 27 இல்லை 88 அப்படின்ற நம்பரில் ஏதாவது ஒன்று வருமானு எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 38க்கு 78 வந்துச்சு. அதே மாதிரி இந்த 78க்கு இங்கே இருக்கிற 37க்கு 76க்கு ஆப்போசிட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த 32ன்ற நம்பரு வந்துச்சு. 32. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 7ன்ற நம்பரு வரும். அந்த 7ன்ற நம்பரோட எந்த பேர் வரும்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் 77ன்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த 73க்கு 78, 87க்கு 82, இங்கே 90 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 90ன்ற நம்பரை நமக்கு ஏற்கனவே 95 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு, 90 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு. ஸோ 45ன்ற நம்பரு இந்த இடத்துல வரலாம். 45ன்ற நம்பரு ஏன்னா திரும்பி வரலாம். ஏன்னா இந்த 954, 904 அப்படின்ற 2 ரிசல்ட் இருக்குது. இதில் ஏசி 94 இருக்குது. இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஏபியில் இருக்கிற 95க்கு 90, பிசியில் இருக்கிற 54க்கு 04. ஸோ இது திரும்ப இந்த 54 ஏபியில் 54 வரலாம். ஓகேவா? அதே மாதிரி இல்லை இந்த 54 ஏபியில் 45ன்னு வரலாம். இந்த 04 ஏபியில் 40 அப்படின்னு வரலாம். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி இந்த 95 பிசியில் 59 அப்படின்னு வரும். இந்த 90 பிசியில் 09ன்னு வரும். அப்படி வந்தால் மட்டுமே தான் இந்த கேம் இந்த 904, 954ன்ற அந்த 2 ரிசல்ட்டுக்குமே இன்னுமே அந்த 2 நம்பர் வந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இது மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே பழைய ரிசல்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 54க்கு ஒரு 09. ஓகேவா?
54க்கு ஒரு 09 இந்த மாதத்துலேயே கூட இருக்கலாம். 95 இங்கே ஒரு 95. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி மறுபடியும் மார்க் பண்ணனா லேட் ஆகும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பழைய சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அது அந்த கேம் வந்து திரும்ப வந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். 40க்கு இங்கே ஒரு 40க்கு இங்கே ஒரு 90 இங்கே ஒரு 45 இருக்கு இல்லையா? அந்த 45க்கு நமக்கு என்ன வரணும்? 40 அப்படின்ற நம்பர் வரணும். அது இங்கே ஒரு 04. ஓகேவா? இந்த மாதிரி தான் அந்த கேம் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த மாதமும் இந்த ஏபியில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிக்கங்க. இந்த 04 40 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டில் வரும் அப்படின்ட்டு நேற்று வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த கேம் வந்து இந்த 95 90 45 40 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரும். அதுக்கு இந்த மாதத்தில் பாருங்கள் 45க்கு 40 90க்கு ஒரு 95 பிசியில் வந்துருச்சு. ஆனால் ஏபிலுமே 95 இங்கே ஒரு 45 இருக்குது 54. ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் திரும்பவும் இந்த 95க்கு 90 40க்கு 45ன்ற நம்பரு ஏபியில் வரலாம். அந்த மாதிரி இப்போ இங்கே 90 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 45 அப்படின்ற நம்பரு வரலாம். இந்த 324 824 அப்படின்ற நம்பரு 15ஆந்தேதிக்கு எதிர்பார்த்தேன். 15ஆந்தேதி வரலாம் அப்படின்னு. எப்படின்னா இந்த 783க்கு 784ன்னு வந்துச்சு. ஒரு நாள் கேப் விட்டு இந்த 3க்கு 8 வச்சு இந்த நம்பர் அப்படியே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி 828 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி 824 வரும் இந்த இடத்துலன்னு எதிர்பார்த்தேன். அது என்னடான்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து அந்த 24 வந்துருச்சு. ஏன்னா இந்த 24ன்ற நம்பரு இங்கே 6 நாள் கேப் இருக்குது. இங்கே 2 நாள் கேப்புக்கு இங்கே 1 நாள் கேப்பில் வந்துச்சு 54க்கு 04. அதே மாதிரி இங்கே 6 நாள் கேப்புக்கு இங்கேருந்து 3 நாள் கேப்பில் 3 நாள் விட்டு இங்கே 24 வரும். அந்த 24 வரும்போது 824 இதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கே 83க்கு 84 இருக்குது. அதனால் 28க்கு ஒரு 24 824 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது அதை விட ஒரு நாள் முன்னாடியே வந்து 2 நம்பர், ஒரு நம்பர் இங்கே ஏ போர்டில் 78க்கு அப்படியே 78 வச்சு சி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆச்சு. இங்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு. இங்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு, ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகிட்டு 324 அப்படின்ற நம்பரு. இதையும் சேர்த்து ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால் இப்போது என்ன சொல்ல வரேன்னா 7ன்ற ஒரு நம்பர் வரும். அதோட ஏபியில் இருக்கிற 95க்கு 90க்குமே வந்து 45 40 அப்படின்ற ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதாவது 40 இல்லை 45 கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் பிசியில் 5404 இருக்குது. அதுக்கு 09 அப்படி இல்லைன்னா 59 அதில் 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக வரும். ஓகேவா? இந்த மாதத்தில். அதனால் மேட்ச் அது உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது அதை பார்த்துங்க. கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கே வந்து நமக்கு 45 அப்படின்ற வரதுனால தான் அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 7ன்ற நம்பர் தான் நமக்கு ஆல் போர்டில் வர மாதிரி இருக்குது. அந்த 7ல் 76 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா இங்கே 37க்கு ஒரு 76 இருக்குது. ஓகேவா? இந்த 37க்கு ஒரு 76 நம்பர் இருக்குது. 24க்கு 76 அப்படின்ற ஒரு நம்பர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 37 கிலோ இந்த இடத்துல 37 கிலோ 76 24 கீழே 76. ஸோ இந்த 32ன்ற நம்பரு வந்த இடத்துல நமக்கு அந்த 76ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல பாருங்கள், இன்னொரு இடத்துல இது பாருங்கள் 23ன்ற நம்பரு நமக்கு திரும்பி இங்கே 32 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அது கீழே இருக்கிற 76ன்ற நம்பர் கரெக்டாக நமக்கு 76 அப்படின்ற நம்பரு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நம்பருக்கு கேப்பில் ஒரு 76 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் 976 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இங்கேயுமே பிசியில் 76 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே 32 கீழே 37 கீழே 76, இங்கே 23 கீழே ஒரு 76. ஸோ இந்த 24 நமக்கு பிசி வந்து அதுக்குமே ஒரு
76 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம பிசி 76 வரும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் பிசி 76 இல்லை ஏபி 76 அப்படின்ற நம்பரு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 67 ஒரு 37 அது கீழே பாருங்கள், இங்கே 67 ஒரு 37 26. ஸோ இது நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 37க்கு நமக்கு அது இது ஃபுல்லாகவே எடுத்துங்க. அப்படியே இங்கே பாருங்கள், 73க்கு 62, 73க்கு ஒரு 62, அதுக்கு மேலே 67க்கு ஒரு 37, திரும்ப அந்த 37க்கு ஒரு 26. ஓகேவா? புரியுதா பாருங்கள். ஸோ அதாவது இந்த 73, 67, 76, 32 அப்படின்ற நம்பர் எல்லாம் மேட்சிங்க பாருங்கள். இந்த 76க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி தான் இங்கே 62. இந்த 73க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் தான் 32. அதனால் 76 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நமக்கு 82 இந்த இடத்துல பாருங்கள், 82 அது கீழே 23 அது கீழே 20. ஸோ அதாவது 7 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல பாருங்கள், அதே நம்பர் 20க்கு 20 அப்படின்ற நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பாருங்கள், இங்கே ஒரு 62 அப்படின்ற நம்பர் இருக்குது, 27ன்ற நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் தான் மேட்ச் ஆகுது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த 32 அப்படின்ற நம்பரு 67, 32, 26. அதாவது 37க்கு மேலே இருக்கிற 67க்கு அப்படியே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு 26ன்னு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த 32 அப்படின்ற நம்பரு இங்கே 23ன்னு வரும்போது அதுக்கு மேலே நமக்கு இங்கே 67, இந்த 67 இங்கே 71 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 67 இங்கே 71ன்னு இருக்குது. ஸோ திரும்ப பாருங்கள், அதில் ஒரு நம்பர் 26க்கு அப்படியே வந்து 76 அப்படின்ற நம்பர் இருக்கா. ஸோ இந்த 32ன்ற நம்பர் 37 அப்படின்னு வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் அப்படியே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி வருது. ஓகேவா? அது மாதிரி இப்போது இங்கே அதே மாதிரி இங்கே 32 இருக்குது, இந்த 78 இருக்குது. ஸோ இந்த 78ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியும் திரும்பலாம். ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பணும் அப்படின்னு சொன்னால் 78க்கு இப்போ 32 அப்படின்னு வந்திருக்கு. அந்த 78 நமக்கு அப்படியே 73 அப்படின்னு, இல்லை 37 அப்படின்னு, இல்லை 82 அப்படின்னுமே வரலாம். ஏற்கனவே இந்த மாதத்தில் வந்து ஒரு 72, பிசியில் ஒரு 82, ஏசி 62 அப்படிலாம் இருக்குது. ஒருவேளை இது அப்படியே நமக்கு 82 அப்படின்னுமே கூட வரலாம். ஏற்கனவே நம்ம பிசியில் வந்த நம்பரு ஏபியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் 72க்கு 72 வந்துச்சு, 53க்கு 53 வந்துச்சு. ஸோ இந்த 2ன்ற நம்பர் சி போர்டில் நமக்கு 4 டைம் இருக்குது, 72, 92, 12, 82ன்னு. அதில் ஒரு 72 ஏபி வந்திருக்கு. அதனால் திரும்ப 82 அப்படின்னுமே ஏபியில் வந்துடலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள், உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அதை வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டில் 7 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏபியில் 76 இல்லைன்னா ஆல் போர்டில் 76 அப்படின்ற நம்பர் தான் எடுக்கிறேன். அப்படி ஒரு வேளை 76ன்ற நம்பர் வந்துச்சுன்னா 764 அப்படின்ற நம்பரே திரும்பவும் வரலாம். சி போர்டில் 4ன்ற நம்பர் திரும்ப வரலாம், 764 வரலாம். 84, 24 கேப்பில் இருக்கிற 64 அப்படின்னு 764 அப்படின்னு டைரெக்டாக வரலாம். பாருங்கள், சி போர்டில் 4ன்ற நம்பர் திரும்பவும் வரும். ஒரு 3 டைமாவது வரும்னு சொன்னேன், அது வந்துச்சு. இன்னும் 2 டைம் கூட சி போர்டில் 4 வரும். அப்படி வரும்போது பாருங்கள், அப்படி வரும்போது 24க்கு 24 வந்துச்சு, 54க்கு 54 வந்துச்சு. அடுத்து வந்து என்ன வந்துச்சு, 84 இங்கே 34க்கு 84 வந்துச்சு. இந்த 74க்கு 24 வந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 34க்கு 84, 74க்கு 24. ஸோ நமக்கு மீதி இருக்கிற 54க்கு ஒரு 04, 54மே வந்துச்சு. மீதி இருக்கிற 4 அப்படின்ற நம்பரு எதுவும் இல்லை, திரும்ப வந்து 74 தான் இருக்குது, 54 தான் இருக்குது, 24 இருக்குது. ஸோ திரும்ப இதே நம்பர் ஏதாவது ஒரு நம்பரு கண்டிப்பாக வரலாம். 74ன்ற நம்பருமே திரும்பி வரலாம். 74
அதனால் 74ன்ற நம்பர் கூட திரும்பி வரலாம். 94 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது கரெக்ட். இந்த 94க்கு 44 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். அதனால் இந்த மாதிரி எந்த நம்பர்லாம் வந்து திரும்ப கம்மியாக இருக்குது, அந்த நம்பருக்கு ஆப்போசிட் வருது, அது கண்டிப்பாக வரும், மிஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 24க்கு 24 வந்துச்சு, அதுக்கு 74க்கு ஒரு 24 வந்துச்சு, 34க்கு ஒரு 84. ஓகேவா? அது மாதிரி இந்த 54க்கு ஒரு 04ன்னு வச்சா இந்த 94க்கு கண்டிப்பாக 44 அப்படின்னு நம்பர் வரலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள் கரெக்டாக. அதுவும் இல்லாமல் போன மாதத்தில் நமக்கு சி போர்டில் 38, 78ன்ற 2 நம்பர் தான். அதனால் இந்த மாதத்தில் 38 வந்திருக்கு, 78மே கண்டிப்பாக வரும். ஓகேவா? அந்த 78 வரும்போது கண்டிப்பாக 478 அப்படின்ற நம்பர் வரும். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? 478 அப்படின்ற நம்பருமே வரும். ஓகேவா?